கடலூர் மாவட்டத்தில் இன்று மாலைக்குள் வெள்ள நீர் வடிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக வெள்ள நிவாரண சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் தேவநாதன் அவருடன் மேற்கொண்ட நேர்காணலை தற்பொழுது பார்ப்போம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீமா நகர் மற்றும் சுத்துக்குளம் போன்ற பகுதிகளிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தற்போது வெள்ள பகுதிகளில் சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் பார்த்துருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த வெள்ளம் வடிவதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி இப்போ நம்ம கேட்கலாம். வெள்ளம் இங்கே இது கடலூர் சிட்டியோட 45வது வார்டு லக்ஷ்மி நகர் என்பது இடம். இங்கேருந்து ரெண்டு வாய்க்கால் வழியாக தான் தண்ணி வடியுது. ஆனால் ஸ்லோவாக வடியுது. அங்கே சில அப்ஸ்ட்ரக்ஷன் நேற்று நைட் கூட ஒரு சேனல் மூலமாக கிளியர் பண்ணால் கூட ஸ்லோவாக வடியுது. ஸோ ஏரியா மக்கள் அதில் என்னென்ன வழி கொஞ்சம் எங்கிட்ட சொல்தா இருந்தது. ஸோ ஆனரபிள் சிட்டி மினிஸ்டர் கூட நேரில் கலெக்டர் கூட அது என்னென்ன அரேஞ்ச் பண்ணலாம் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க போகிறோம். பிகாஸ் சீக்கிரமாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எப்படியுமே ஃபுல் தண்ணி வடியணும். அதுக்கு ஒரு வழிவகைகள்னா அதெல்லாம் பார்ப்பதாக வந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வணிக வரித்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவங்களும் இந்த பகுதியில் பார்வையிட்டு இருக்காங்க. இன்று மாலைக்குள்ளார இந்த தண்ணிகள் வடிவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக கேமராமேன் பிரைச்சுடனுடன் கடலூரில் இருந்து எஸ் தேவநாதன்.